இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற புத்தகம் என்னன்னு பார்த்தீங்கன்னா தி பவர் ஆஃப் சப்கான்ஷியஸ் மைண்ட், ரிட்டன் பை டாக்டர் ஜோசப் மர்ஃபி. இதில் வந்து ஒரு 20 சாப்டர்ஸ் இருக்குது. இதில் வந்து நமக்குள்ளே இருக்கிற ட்ரெஷர் என்ன, நம்மளோட ரைட்ஸ் என்ன, எப்படி நீங்கள் ரிச் ஆகணுமா, ஒரு மரைட்டல் லைஃப்பில் சிறந்த பார்ட்னராக விளங்கணுமா, நல்ல ஆழ்மையான தூக்கம் உங்களுக்கு வரணுமா, நீங்கள் நினச்சதெல்லாம் அதில் வந்து வெற்றி அடையணும், நான் நினச்சதை வந்து நான் சாதிக்கணும், அதில் வெற்றி அடையணும், அப்படியா, இந்த மாதிரி நிறைய கேள்விகளை வந்து உங்களுக்குள்ளே எழுப்புவார். அதுக்கு என்ன செய்யணும்? இந்த பவர் ஆஃப் சப்கான்ஷியஸ் மைண்ட் அப்படின்னு அவர் சொல்கிறத வந்து பார்த்திங்கன்னா சயின்டிஃபிக்காக கான்ஷியஸ் மைண்ட், சப்கான்ஷியஸ் மைண்டுன்னு 2 சொல்லுவோம். மேலோட்டமான விஷயங்கள் இருக்கிற சிந்தனைகள், பழக்க வழக்கங்கள், அதெல்லாம் வந்து கான்ஷியஸ் மைண்ட். சப்கான்ஷியஸ் மைண்ட் ஆள் மனசோட சக்தி, நம்மளுடைய மனசில் இருக்கிற சக்தி என்ன அப்படிங்கிறத நமக்கு நாமே வந்து தெரிஞ்சுக்கிறது தான் சப்கான்ஷியஸ் மைண்ட். இப்போது ஒரு உதாரணத்துக்கு சொல்லணுன்னா, என்னால் முடியும் அப்படின்னு நினச்சி நான் ஒரு விஷயத்தை செய்கிறேன். அப்போ நான் என்னால் முடியும் அப்படின்னு நம்பி அதுக்கான தேவையான விஷயங்கள் எல்லாமே நான் வந்து ஒன்று ஒன்றா பண்ணிக்கிட்டே வரேன். அப்போ கண்டிப்பாக என்னால் முடியும் அப்படின்னு நான் வந்து அதை சாதிக்கிறேன். இன்னொரு சாரார் என்ன நினைப்பாங்கன்னா, இல்லை இது என்னால் முடியாது, என்னால் முடியாது, என்னால் முடியாது அப்படின்னு அவங்க தொடர்ந்து அவங்களுக்குள்ளேயே அவங்க என்னால் முடியாதுங்கிறத ரொம்ப அதீதமாக நம்புவாங்க. அப்போது என்னால் முடியாதுன்னு நம்பும்போது அவங்களால செய்ய முடியாது, கண்டிப்பாக அதை முடியாமல் தான் ஆகும் அப்படிங்கிறத இவர் நிறைய எடுத்துக்காட்டு மூலயமா விளக்கி சொல்வார். நம்ம தமிழில் நம்மளுடைய வாழ்க்கை முறையில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய ஆட்டோ பின்னாடி பார்த்திங்கன்னா கூட எழுதியிருப்பாங்க, எண்ணம் போல் வாழ்க்கை அப்படின்னு எழுதியிருப்பாங்க. எண்ணங்கள் வந்து எந்த அளவுக்கு முக்கியம், எண்ணங்கள் வந்து உங்களுடைய நடவடிக்கைகள், உங்களோட பழக்க வழக்கங்கள், நீங்கள் பேசுகிறது, உங்களுடைய தினசரி அன்றாட வாழ்க்கையில் நம்ம செய்கிற சின்ன சின்ன விஷயங்கள் கூட நம்மளோட எண்ணங்களால் தான் அப்படிங்கிறத உங்களுக்கு தெரியும். அந்த எண்ணங்களை எப்படி மாற்றினா நம்ம நினச்சதை எப்படி அச்சீவ் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கு ஒரு அழகான ரோட் மேப்பு இந்த புத்தகம். இதை எப்படியெல்லாம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. பாசிட்டிவான அஃபர்மேஷன்ஸ் எழுதுறதுனாலையோ, விஷுவலைசேஷன், நம்ம நினச்சதை வந்து ஒரு விஷுவலைஸ் பண்ணி பார்க்கணும். நான் வந்து ஒரு ஓட்டப்பந்தயத்தில் ஓடி நான் வின் பண்ணுறேன் அப்படின்னா, நான் ஓடுற மாதிரியும் நான் வின் பண்ணுற மாதிரியும் என்னால் வந்து என் கண் முன்னாடி ஒரு கண்ணோட்டத்தை வந்து பார்க்க முடியுமா, பார்த்து நான் வந்து உண்மையாலுமே நான் வந்து அதில் வெற்றி பெற்ற மாதிரி என்னால் சிந்திச்சு என்னால் சந்தோஷப்பட முடியும் அப்படின்னா அது வந்து விஷுவலைசேஷன் சொல்லுவாங்க. பாசிட்டிவ் அஃபர்மேஷன்ஸ்னு சொல்லுவாங்க. ஐ கேன் ரன், நான் வந்து இன்றைக்கி பஸ்ஸை விட்டுருவேன் அப்படின்னா விட்டுருவோம். நான் இன்றைக்கி பஸ்ஸை பிடிச்சிருவோம் அப்படின்னு சொன்னால் பிடிச்சிருவோம். அப்படிங்கிறது தான் வந்து இந்த ஃபார்முலாவே. நம்ம என்ன நினைக்கிறோமோ அதுதான் நடக்கும். சைக்காலஜிக்கலாக பார்த்தா நம்மளோட இமோஷன்ஸ், நம்மளோட தாட்ஸ், நம்மளோட பிஹேவியர், இது எல்லாமே வந்து நம்மளோட சப்கான்ஷியஸ் மைண்டோட கண்ட்ரோல்லையும், இதனுடைய கண்ட்ரோல் நம்ம சப்கான்ஷியஸ் மைண்ட்லேயும் வைஸ் வர்ஸாவாக இருக்குது. ஒரு விஷயத்தை வந்து நான் செய்யணும், நான் இந்த கோலை அச்சீவ் பண்ணணும் அப்படின்னா நான் அதுக்கு என்னெல்லாம் பண்ணணும், அப்போ என்னோட எண்ணங்களை நான் எப்படியெல்லாம் மாற்றணும், என்னால் முடியும் நம்பணும், அதை நான் எப்படி பண்ணணுமோ அதுக்கான அஃபர்மேஷன்ஸை நான் ஃபாலோ பண்ணி எழுதணும், விஷுவலைஸ் பண்ணணும். இது மாதிரி இன்னும் நிறைய ஃபார்முலாஸ் வந்து ஒரு சாப்டருக்கும் ஒரு மாதிரி டாக்டர் ஜோசப் மர்ஃபி கொடுத்துருக்காரு. இதில் வந்து ஸ்பிரிச்சுவலாகவும் நிறைய விஷயங்கள் இருக்குது. அது பலரால் வந்து வாசித்த பலரால் வந்து அதை ஏற்றுக்க முடியாத கான்ட்ரோவர்ஷியலான டிஸ்கஷன்ஸும் போயிட்டு இருந்தது. பட் இட் ஆல் டிபெண்ட்ஸ் ஆன் அன் இண்டிவிஜுவல். ஒரு தனிப்பட்ட நபர் நம்பி அதை செய்கிறாங்க அப்படின்னா அவங்கள வந்து யாரும் தடுத்து நிறுத்த முடியாது இல்லையா? அந்த மாதிரி இது வந்து எல்லாரும் ஒரு வாட்டி வாசிக்கக்கூடிய புத்தகம். தன்னுடைய மனநிலையை ஒரு மாற்றத்தை வந்து அவங்க சந்திக்கணும், தன்னைத்தானே ஒரு புது மனுஷனாக வந்து சந்திக்கணும் அப்படின்னா இந்த புத்தகத்தை கண்டிப்பாக வாசிக்கலாம்.